சிப்காட் திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி செல்போன் கோபுரம் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் வளையப்பட்டி, என் புதுப்பட்டி, அரூர், பரளி சுற்றுப்பகுதிகளில் சிப்காட் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி இதுவரை 60 கட்ட அறவழி போராட்டங்களையும் நடத்திய அப்பகுதி பொதுமக்கள் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொள்ளாத தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் விதமாக வளையப்பட்டியில் உள்ள செல்போன் கோபுரம் மீது ஏறும் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற சிப்காட் எதிர்ப்பு இயக்கத்தினர் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதையடுத்து தற்காலிகமாக போராட்டத்தை கைவிடுவதாகவும் மேலும் விவசாயிகளிடம் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் விவசாய முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். செய்யூர் அருகே இலவச டிராக்டர் வழங்கிய போது கண்கலங்கிய விவசாயியின் கண் துடைத்து கட்டியணைத்து தழுவிய நடிகர் ராகவா லாரன்ஸ் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த ஆக்கனாம்பட்டு கிராமத்தில் வசித்து வருபவர் விவசாயி பரமசிவம். இவர் தன்னுடைய கஷ்டத்தை கூறி வீடியோ ஒன்றை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த வீடியோவை பார்த்த நடிகர் ராகவா லாரன்ஸ் அவர் நடத்தி வரும் மாற்றம் அறக்கட்டளை சார்பாக விவசாயத்திற்கு பயன்படும் டிராக்டர் ஒன்றை அவர் கிராமத்திற்கு சென்று விவசாயிக்கு நேரடியாக வழங்கினார். நடிகர் ராகவா லாரன்ஸ் வாகனத்தில் வரும்போது இளைஞர்கள் ஒன்று கூடி பேண்ட் வாத்தியங்களுடன் நடனமாடி உற்சாகமாக வரவேற்றனர். விவசாயி பரமசிவம் அவருக்கு டிராக்டர் சாவியை வழங்கும் போது தண்டறியாமல் அவர் கண் கலங்கினார். அப்பொழுது நடிகர் ராகவா லாரன்ஸ் அவரது கண்ணீரை துடைத்துவிட்டு கட்டியணைத்து அவருக்கு ஆறுதல் கூறினார். பின்பு விவசாயியின் குடிசை வீட்டுக்கு சென்று குடும்பத்தை சந்தித்து நலம் விசாரித்தார். பிளாஸ்டிக் கழிவுகளால் தேங்கி கிடக்கும் கழிவுநீர் தூய்மை பணி மேற்கொள்ள கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை நகரில் 27 வார்டுகளில் உள்ள மழைநீர் செல்லும் வடிகால்கள் அனைத்தும் பிளாஸ்டிக் பாட்டில்கள், பைகளால் நிரம்பி கிடக்கிறது. இதனால் மழைநீர் மற்றும் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் வருடக்கணக்கில் தேங்கி கிடக்கும் அவலம் உள்ளது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் அதிக அளவில் உற்பத்தியாகி நோய்கள் பரவும் இடமாக மாறியுள்ளது. சிவகங்கை நகராட்சி முறையாக தூய்மை பணி செய்யாமல் அலட்சியம் காட்டி வருவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் நகராட்சி நிர்வாகம் முறையாக குப்பைகளை அகற்றி நகரில் உள்ள மழைநீர் செல்லும் வடிகால்களை தூய்மையான நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று நகர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் கங்கையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு அனைத்து துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் நடைபெறவிருக்கும் கங்கையம்மன் திருக்கோயிலில் திருவிழாவை முன்னிட்டு உதவி கலெக்டர் சுப்புலட்சுமி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு விஜயன் மற்றும் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை வராமல் தடுக்கவும் போக்குவரத்து பாதிப்புகள் ஏற்படாத வகையிலும் டிஎஸ்பி ரவிச்சந்திரன் ஆலோசனைகளை வழங்கினார். அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்ட நிலையில் திருவிழாவை காண வரும் பக்தர்களின் பாதுகாப்பு மற்றும் எவ்வித அசம்பாவிதங்கள் ஏற்படாதவாறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. ஆரணியில் ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் சமேத ஸ்ரீ தர்மராஜா கோவில் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் கொசப்பாளையம் பகுதியில் எழுந்தருளியுள்ள பழமை வாய்ந்த ஆலயமான ஸ்ரீ பாஞ்சாலியம்மன் சமேத தர்மராஜா திருக்கோவிலில் சித்திரை மாத அக்னி வசந்த விழா கடந்த 20 நாட்களுக்கு முன்பு கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வந்தது. மேலும் அக்னி வசந்த விழாவின் முக்கிய நாளான நேற்று 21ஆம் நாளை முன்னிட்டு துரியோதனன் படுகடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஞ்சாலி சபதம் நிகழ்வையும் துரியோதனை வதம் செய்யும் காட்சியையும் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காட்டினர். அதன் பின்னர் மாலை ஆலயத்தின் வெளியே முன்கூட்டியே தயார் செய்யப்பட்டு இருந்த நெருப்புக்கட்டை மீது அலங்கரிக்கப்பட்ட உற்சவ திரௌபதி அம்மன் தீமதித்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார். அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீமதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.